பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 44,000 கோயில்கள், மடங்கள், அதனுடன் இணைந்த கோயில்கள், அறக்கட்டளைகள், சமண கோயில்கள், உபகோயில்கள் உள்ளன. இதில் 331 கோயில்கள் பிரதானமானவை. ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கும் அதிகம். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். மேலும் 48 கோயில்கள் வரலாற்று பிரசித்தி பெற்றவை. அறநிலையத்துறை சட்டப்படி அறங்காவலர்களுக்கு அடுத்து கோயில் தக்கார் பொறுப்பில் இருப்பவர்கள் கோயிலை முழுமையாக நிர்வகிக்க வேண்டும். கோயில் வருமானம், பக்தர்களுக்கான வசதி, செலவினங்கள், சொத்துக்களை பாதுகாத்தல், கோயில்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், திருப்பணி வேலைகளை முன்னின்று கவனித்தல் உள்ளிட்டவை அறங்காவலர்கள் தக்கார் பொறுப்பில் இருப்பவர்களின் பணியாகும். ஊழியர்களை நிர்வாகம் செய்தல், கோயிலுக்கான வரிகள் செலுத்துதல், வாடகை வசூலித்தல், கோயில் வளாகத்தில் பிரசாதம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையை கண்காணித்தல் உள்ளிட்ட அன்றாட பணிகளை மேலாண்மை செய்வது அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட கோயில் அலுவலர்கள் பொறுப்பு. ஆனால் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கோயில்களை முழுமையாக நிர்வகிப்பது, முடிவெடுப்பது அனைத்தும் அறநிலையத்துறைதான் என்ற நிலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் முதுநிலை கோயில்களுக்கு தேவையான எதுவானாலும் அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக, கோயிலுக்கு 4 காவலாளிகள் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட கோயிலை நிர்வகிக்கும் துணை கமிஷனர் அல்லது உதவி கமிஷனர் அறநிலையத்துறை உயரதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை உயரதிகாரிகள் நேரடியாக பார்த்து பரிசீலிப்பது இல்லை. அவர்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் அந்த கோரிக்கையை படித்து பார்ப்பார். 2 காவலாளிகள் போதும், ஒருவர் போதும் என அவரே முடிவு செய்து குறிப்பு எழுதி வைப்பார். அதன்படி 2 போதும், ஒருவர் போதும் என்ற ஒப்புதலுடன் உயர் அதிகாரிகளால் மீண்டும் சம்பந்தப்பட்ட கோயில் துணை கமிஷனர் அல்லது உதவி கமிஷனருக்கே கடிதம் திரும்ப வரும். அதாவது கோயிலை நிர்வகிக்கும் துணை கமிஷனர் உதவி கமிஷனரின் அதிகார அந்தஸ்தை விடவும் குறைவான அந்தஸ்தில் பணியாற்றும் அலுவலக கண்காணிப்பாளரே முடிவுகளை மேற்கொள்கிறார் என்பதுதான் இங்கு வினோதம். இவருக்கு கோயிலின் அடிப்படை தேவைகள் குறித்த விவரங்கள் ஏதும் தெரியாது என்பதே உண்மை. இதன் காரணமாக கடந்த திமுக ஆட்சியில் கோயில் நிர்வாகத்தில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்தன. தகுதியற்ற நபர்கள் தற்காலிக பணி என்ற அடிப்படையில் கோயில்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் ஆளுங்கட்சியினர் சிபாரிசில் நியமிக்கப்பட்டனர். தற்போது பெரும்பாலான கோயில்களில் சோலார் பேனல்கள், குடிநீர் சுத்திகரிப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை நிறுவப்பட்டுள்ளன. பழுது ஏற்பட்டால் கூட சரி செய்ய தகுதியான ஊழியர் இல்லை. அதேபோன்று கோயிலில் தினமும் வேத பாராயணம் செய்யும் குருக்களுக்கு சொற்ப ஊதியமே தரப்படுகிறது. மாதம் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வழங்க கோயில் நிர்வாகம் தரப்பில் அனுமதி கேட்டு அறநிலையத்துறைக்கு கடிதம் அனுப்பினால் மாதம் 2,000 ரூபாய் மட்டும் ஊதியம் வழங்க அனுமதிக்கப்படுகிறது. வைதீக காரியங்களுக்கு செல்வோர் நாள் ஒன்றுக்கு 3,000 ரூபாய் சம்பாதிக்கும் நிலையில் மாதம் 2,000 ரூபாய் ஊதியத்துக்கு யார் வருவார் என்கிற கேள்வி எழுகிறது. அது மட்டுமின்றி கோயில்களில் சுவாமிக்கு பிரசாதம் தயாரிக்கும் மடப்பள்ளியில் நைவேத்தியம் தயாரிக்கும் ஊழியருக்கு 8,000 ரூபாய் ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது. இது எந்த அடிப்படையில் என தெரியவில்லை. தற்போதைய சூழலில் இவ்வளவு குறைவான ஊதியத்துக்கு பணியாற்ற யாரும் தயாராக இல்லை என்பதே உண்மை. இது போன்ற காரணங்களால் கோயில்களில் அன்றாட பணிகள், திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடிவதில்லை. அறங்காவலர்கள், தக்கார் அதிகாரிகள் திணறுகின்றனர். எனவே கோயில் நிர்வாகமே அத்தியாவசிய அவசர தேவைகளின் போது அவுட்சோர்ஸ் முறையில் ஊழியர்களை நியமித்துக் கொள்ள அரசு அனுமதிப்பது அவசியம். நடைமுறை குறைபாடுகளை சரி செய்வதுடன் கோயில் அறங்காவலர்கள், தக்கார் ஆகியோர் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் கோயில் நிர்வாகம் மேம்படும் என்கின்றனர் ஆன்மீக ஆர்வலர்கள்.